வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, ஜூலை மாத பலாபலன் ஆங்கில மாதத்தில் நாம் பார்க்க போகிற 7ஆம் மாதம் 1 தொடங்கி 31ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதங்களில் மிதுன ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது, இந்த பொறுமை, நிதானம், பிரதானம் இதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டிய மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. ஐயா, செல்வங்கள் சார்ந்த விஷயத்தை விட 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நம்ம ராசிநாதன் நம்ம ராசிக்குள்ளே தான் இருக்க போகிறார். சூரியனோடு சம்மந்தப்பட்டு 17ஆம் தேதி வரைக்கும் நம்ம ராசிக்குள்ளே தான் இருக்க போகிறார். நான் ஒன்றும் சொல்லலை, புத ஆதித்ய யோகம் உண்டு தான். இருந்தாலும் மனுஷனுக்கு தன்னம்பிக்கை மட்டுமல்ல, செலவீனங்களும் குறைக்க வேண்டும், வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லு. இது நம்மளுக்கு இப்போ வெளியூர் பயணங்கள்லாம் தொடர்ச்சியாக காணப்படும். என்னடாது ஒரு நாள் கூட நாம் ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு உழைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல வந்த செவ்வாய் பகவானால் ஏற்படும். கொஞ்சம் பொறுமை எடுத்துங்க, நிதானத்தை எடுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயம், உடம்பு சார்ந்த விஷயம், முயற்சி சார்ந்த விஷயம், பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனத்தை. ஏன்னா அவருடைய பார்வை நம்ம ராசிக்கு 7, அதாவது 9, 8, 7ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் பார்வை பதியுது. அதுவும் இல்லாமல் 3ஆம் இடத்துலையும் பார்வை பதிக்கின்ற இடமா. முயற்சி சார்ந்த விஷயத்துலையும் நாம் கவனத்தை எடுத்துக்கணும். முயற்சி ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய மாதம் என்று கூட சொல்லுவோம். முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள், எதனா புது முயற்சிகளில் ஈடுபடுறோம், புதுசாக நாம் ஒரு ஆளை போய் பார்க்க போகிறோம், அவர்கிட்ட பேசுகின்ற விதம், இதெல்லாம் நாம் தன்மைப்படுத்தக்கூடிய காலம். நம்மளுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை பெறுகின்ற காலம் 6ஆம் தேதி வரைக்கும் தான் பெறுவார். நம்ம 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அவர் இடம்பெயர்ந்த குழுக்கடை காலம் 6/7/2026 அப்புறம் அவர் அந்த இடத்தை விட்டுட்டு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை விட்டு 3ஆம் இடத்துக்கு செயல்படுவார். அப்போது முயற்சி சார்ந்த விஷயம், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு, வெளியூர் பயணங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு நாம் போகிற மாதிரி ஒரு 6/7/2026 அப்புறம் இந்த நிலைமைகள்லாம் ஏற்படும். சில பேருக்கு செல்வம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தருகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்பட்டு பிள்ளைகளுக்காக நாம் வெளியூர் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். வெளியூர் பயணங்கள் அதிகமாக காணக்கூடிய காலமாகும். 6/7க்கு அப்புறம் தொடர்ச்சியாக வெளியூர் பயணங்கள், அதாவது எப்படி சொன்னால் வேலை சார்ந்த விஷயத்தை விட தூரதேச பயணங்கள் அதிகமாக செல்லுகின்ற மாதங்கள் என்று கூட சொல்லுவேன். இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம ராசியிலே இருந்து வந்த சூரிய பகவான் 2ஆம் இடத்துக்கு செல்லுகின்ற காலம். சந்திரனோட வீட்டில் அமரப்போகிறார். அங்கே குருவோடு சம்பந்தப்படுகின்ற நேரம். தனவரவு சார்ந்த விஷயம், இது வரைக்கும் தனவரவு சரியாக இல்லாதவங்களுக்கு இப்பொழுது தனவரவு அதிகரிக்குமாக காணப்படக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம். ஐயா, பெரிய பவர் கூட கிடைக்கும், வேலையில் பெரிய ஜாம்பவான ஜொலிக்கின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன். இந்த மாதத்தில் 17 தேதிக்கு அப்புறமே ஓரளவுக்கு முயற்சி சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஒரு வெற்றி காணுகின்ற காலமாக இருக்கும். நம்மளுக்கு 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல சம்பந்தப்படுகின்ற காலம். அப்போது அதுலேயும் ட்ராவல் தருகின்ற வருமானம். நாம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வருமானம் என்பது முயற்சியோடு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிற்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் நல்ல ஒரு முயற்சியோடு அனுபவத்தோடு நம்மளுக்கு எல்லா வாழ்வாதாரமும் மேலோங்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக காணப்படும். கேது பகவான் நம்மளுக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதும் அவரோட சுக்கிரன் சம்பந்தப்படுகின்ற நேரம் நம்மளுக்கு 6-7 தேதி ஒரு 10 தேதி வரைக்கும் அவரோட சம்பந்தப்படுகின்ற அந்த கனெக்ஷன் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தடை சார்ந்த விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு 6ஆம் தேதியிலேருந்து நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயத்தை செல்வம் சார்ந்த விஷயமோ, பேங்க் சார்ந்த விஷயங்களோ, வங்கி சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு இந்த 6ஆம் தேதியில் சின்னதாக முடக்கம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒரு 5 தேதிகளுக்கு 10 தேதிகளுக்கு காணப்படும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான மைனஸ்லேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வரத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் கிரகங்கள் மகம் நட்சத்திரத்தை தொடும். அதுக்கப்புறம் அவருடைய நட்சத்திரத்தை விடுபட்டு வெளியே வந்தபோது சரியாயிடும். ஓரளவுக்கு மைனஸ் கேட்டகரியிலிருந்து வெளிவரத்துக்கான அமைப்புகள் 6 தேதியிலிருந்து நம்ம கவனத்தோடு செயல்பட்டாலே போதுமானது. நிறைய பேருக்கு குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குலதெய்வத்துக்காக நாம் போகாமல் இருந்தால் அதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய அனுகூலத்தை பெறும். 17 தேதிக்கு அப்புறம் குலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குலதெய்வ வழிபாடை எடுத்துக்கிறது, வெளியூர் பயணங்கள் செல்வது, ஆன்மீக பயணங்கள் செல்வது, உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க ஐயா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த 17 தேதிக்கு அப்புறம் ரெஸ்ட் இல்லாமல் இருக்கணும். ரெஸ்ட் என்பதே இருக்காது. தொடர்ச்சியாக வேலை 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 இதுமாதிரி பயணங்கள் செல்லுகின்ற அமைப்புகள், வெளியூர் பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், இது மாதிரி செலவீனங்கள் இருந்து கொண்டிருக்கும், வருமானமும் இருந்து கொண்டிருக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் தடையில்லாத அமைப்புகள் இந்த நேரத்தில் கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் ஆடி மாதம் வரும்பொழுதெல்லாம் நிறைய சங்கடத்தை இந்த மிதுனராசிக்காரங்க சந்திப்பாங்க. ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல கிரகங்களுடைய தாக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொஞ்சம் குறைவாக காணப்படும். 2ஆம் இடத்துல சந்திரனோட வீட்டில் சூரிய பகவான் அமரும் பொழுதுலாம் வருமானம் என்பதே டல்லடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். ஏன்னா அவர் வீட்டுக்கு அவர் விரயத்தில் அமர்கின்ற அமைப்பு.
சூரியன் எந்த வீட்டில் இருக்காரோ அதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக காணப்படும். ஒரு 17 தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கறத மிதுன ராசிக்காரங்க அனுப்பிக்கலாம். மைனஸ் கேட்டகரியிலேருந்து ப்ளஸ் கேட்டகரிக்கு வர்றதுக்கான அமைப்பு 17 தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கண்கூடாக பார்க்கின்ற அமைப்பாக காணப்படும். நிறைய முயற்சி சார்ந்த விஷயங்கள் இனிமேல் ஈடுபடாமல் இருந்து புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு பெரிய சக்ஸஸ்லாம் வர்றதுக்கான அமைப்புகளும் இந்த மாதம் 17 தேதிக்கு அப்புறம். ஐயா நான் நிறைய முயற்சிலாம் பண்ணிட்டேயா, ஒவ்வொரு மாதமும் கல்வி சார்ந்த விஷயத்துமாகட்டும், குடும்பம் சார்ந்த விஷயங்களாகட்டும், குழந்தை சார்ந்த விஷயங்களாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், எல்லாத்துலேயும் ஐயா எல்லாத்துக்கும் போகிறேன். ஒரே ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு மட்டுமே போன ஆண்டுகள் அனுப்பிச்சேன். எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணி பார்க்குறேன், எல்லாமே ரிவேஸ் தான் போட்டிருக்குது. எங்கிட்ட பாசிட்டிவான எனர்ஜி எதுவுமே கிடைக்கல. மிதுன ராசிக்காரங்களும் ஏற்கனவே அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சமாளித்து வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இப்பொழுது கிடைக்கின்ற வாய்ப்பு எப்பொழுதுமே கிடைக்காது. இந்த நேரத்தில் பயன்படுத்துங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு எல்லாமே காலம் கொடுக்கின்ற நேரம் விரைவாக சென்று விடுமா. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, கண்ணிமிக்க நேரத்தில் ஒரு ஆண்டே கடந்துருவோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தொடுகின்ற நேரத்தில் முயற்சியோ திருவினையாக்கும் என்று சொன்னால் அது இப்பொழுது முயற்சி தெரிவித்து பாருங்கள். இப்பொழுது செய்து பாருங்கள். முயற்சிகள் அனைத்தும் திருமணியாக்கும். செயல்பாடுகள் எதனா செய்யணும் ஆசையாக இருக்குது, நான் பிஸ்னஸ் பண்ணணும் ஆசையாக இருக்குதுன்னு அதே நேரத்தில் இந்த நேரத்தில் எடுத்து செய்யுங்க. 17 தேதிக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கண்கூடாக பார்க்கலாம். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதை சூரியன் 2ஆம் இடத்திலிருந்து நேரடி பார்வையால் வங்கி சார்ந்த விஷயங்கள், லோனுக்காக எதிர்பார்க்கறது, லோனுக்காக நாம் எதிர்பார்த்து கேட்டிருந்த நேரம் வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாமல் இருக்க சாமி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நோய் நொடியில் இருக்கையா இதெல்லாம் தீர்மா, இதெல்லாம் இந்த நேரத்தில் தீர்க்கக்கூடிய காலம். அந்த 8ஆம் இடத்தை சூரியனும் குருவும் சேர்ந்து பார்க்கும்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை கூட இந்த நேரத்தை தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய கடன் வாங்கிட்டேன் என்ன சொல்லுவாங்க நிறைய பேர், நிறைய கடன் வாங்கிட்டு அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு கடனை வைத்து கொண்டு நாம் அடைத்து விட்டு நிம்மதியாக இருக்கிற வேலையை பார்த்துட்டு போகலாம். எங்கே பார்த்தாலும் பதில் சொல்ல என்னால் முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். ஒரு மனுஷனுக்கு தேவை எல்லாருக்கும் ஐயா எல்லாருமே நன்றாக இருப்பதில்லை. அதிலிருந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் என்பது கண்டிப்பாக உண்டு. ஒவ்வொரு மனிதன் அனுபவத்தை பட்டு தான் அதிலிருந்து திரிந்து வெளியே வரான். ஒவ்வொரு விஷயத்துலையும் அனுபவம் சார்ந்த விஷயங்கள் நம் கண்கூடாக பார்க்கும்பொழுது தான் ஆசையை குறைத்து கொண்டாலே மேக்சிமம் ஒரு மனுஷனுக்கு துன்பம் எதனால் வருதுறான்னு ஆசையால் தான். அந்த ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆசைப்படலாம், யாராலையுமே முடியாது. கட்டுப்படுத்துறது அதெல்லாம் ஆவாத விஷயம். இதை கடந்தே தீர வேண்டும் என்பது தான் விதி. இதுக்குள் நாம் சென்று விட்டால் பிறத்துக்கான அமைப்புகளை கர்மாவை ஜீவன கர்மாவை நாம் அனுப்பிச்சுட்டு தான் போகணும். எல்லாருக்கும் நம்மளுக்கு நல்லதே கொடுத்துட்டான், எப்பொழுதுமே நண்பாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எந்த சூழ்நிலையும் நான் தவறான பாதைக்கு செல்லலை அப்படின்னா அவ்வாறு அந்த இறைவன் நம்மளை படைக்கலை, அவ்வாறு நம்மளை படைக்கலை. ஏன்னா அதனால தான் கிரகங்களை படைத்தான். கிரகங்களுக்குடைய காரகம், இந்த கிரகத்தினுடைய தன்மை இதெல்லாம் மாறுபட்டு தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய சரிமான தன்மையிலேருந்து நாம் மாறியிருக்கோம். ஜென்ம குருவிலிருந்து நாம் கடந்து விட்டோம். ஒவ்வொரு விஷயத்தையும் இனி எண்ணி பார்க்கின்ற இடத்துக்கு நாம் செல்லுகின்ற காலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பெரிய அளவுக்கு எண்ணி பார்க்கலனாலும் பரவாயில்ல, குறைந்த அளவுக்காவது எண்ணி சென்று நாம் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு 31 தேதி வரைக்கும் ஈஸியாக கடந்து விடலாம். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம். ஓரளவுக்கு தைரியம் இந்த மாதத்தில் நிறைய ப்ளஸ்ஸாக கிடைக்கும். 17 தேதிக்கு அப்புறம் வருமானத்தை கொடுக்கும். கல்வியில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகப்போகுது, வீட்டில் இருந்து வந்த பிரச்சனை விலகப்போகுது, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகப்போகுது. சில பேருக்கு வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது. திடீர்னு பார்த்தா கார் வாங்குறதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கும். பொருளாதாரம் நிலை உயரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். செலவீனங்களும் அதுக்கேற்றார்கள். இந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறதும், 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும், 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும், சற்று இந்த தந்தை சார்ந்த உறவுகள், தந்தை சார்ந்த இடத்துல இருந்து வந்த பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் உடம்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் அலவரசைகள், கொஞ்சம் ராகுவால் கொஞ்சம் அலவரசைகள் கொஞ்சம் சரியில்லை. கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய மாதம் என்று கூட சொல்லலாம். தந்தை உறவுகளில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்வது ரொம்ப, தந்தை சார்ந்த விஷயத்தில் சொத்துக்களாகட்டும் இந்த மாதிரி விஷயங்களாகட்டும் எல்லாத்துலேயும் எதனா ஒன்று வாயை திறந்தால் ஏடா கூடமாக நம்மளை எதுவுமே விட்டுடும். அதனால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. இந்த ஜூலை மாதம் ஓரளவுக்கு 80% நன்மை தருகின்ற மாதமாக இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலன் மிதுன ராசிக்கு ஏற்புடையதே. நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.